டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன், ரவீந்திரனுக்கு எதிரான அமலாக்கத்துறை ஆவணங்கள் போதுமானது அல்ல என ஐகோர்ட் தெரிவித்துள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்தர் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும், சீலை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை இருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ், எதன் அடிப்படையில் இருவரிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது என்ற காரணத்தை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்தார். அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள், இதில் உள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை என கூறி ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். வீட்டை சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருந்தனர். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் வாதத்திற்கு பொருந்தவில்லை எனவும், டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான 41 FIR-களில் இவர்களது பெயர் இருந்ததா என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பினர். அமலாக்கத்துறை தரப்பில் பெயர் இருக்க வேண்டிய தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என கேள்விகளை எழுப்ப, அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் சீல் வைத்ததை அகற்றி விடுவதாகவும், அது குறித்த நோட்டீஸை எடுத்து விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகள் சீல் வைப்பதற்கான அதிகாரம் குறித்து மனுதாரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கேட்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர்.